ஜனநாயகன் திரைப்படம் பார்க்கறதுக்கு விஜய் அவர்கள் தியேட்டருக்கு வருவாரா மாட்டாரா சார்? தேட்டருக்கு வந்து அது மூலமாக ஒரு ஹைப்பு கொடுக்கணும், படத்தை வந்து நிறைய ஓட வைக்கணுன்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கும். எவனா செத்து போனாலும் போட்டோம், நம்ம படத்துக்கு ஒரு ஹைப் கிடைச்சா கிடைக்கட்டும் சொல்லிட்டு வாய்ப்பு. 6 மாசத்துக்கு அப்புறமா ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாக போகுது. இதுல ஏதாவது உள்நோக்கு இருக்குமா சார்? விஜயினுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் இந்த நண்டு சிண்டுகள் தான். அதுகள்லாம் வந்து குஷி ஆனந்த் அவர்கள் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதில்லை. எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஜனநாயகன் படத்துக்கு ட்வீட் போட போறாரு. ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ வந்து அவர் சாதாரண நடிகர் கிடையாது. பட் அதுக்கு ஒரு எதிர்ப்பும் சொல்லலை, எந்த விதமான ஒரு அறிகுறியும் வழங்க கிடையாது சார். இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பார், நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், நம்மளை வந்து ரொம்பவும் புகழறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் பட்டிருப்பார் விஜய். காரணம் என்னன்னா, தன்னோட அப்பாவுக்காக ஜேசன் சஞ்சய் வந்து விட்டு கொடுக்குறாரு, தள்ளி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வருது. வேணும்னே தன் பையனுடைய படம் வெளிவரத்துக்கு முந்தின வாரமே தன் படம் வெளிவரும்படியாக விஜய் தரப்பில் தான் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தன்னோட பையன் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் நினைக்கிறாரா சார்? அவருக்கு ஜேசன் சஞ்சயும் பிடிக்காது, மகள் திவ்ய சாஷாவையும் பிடிக்காது. அதனால வேறு வழி இல்லாம சிக்மா படத்தின் ரிலீஸ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்கிறார். விஜய் சங்கீதா அவங்க ஃபேமிலி வந்து ஒன்று சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா சார்? அது உண்மை. யான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நவ்யா நாயரை பத்தி சொல்றாங்க. பச்சையாவே தெரியுது, நம்மளுடைய முதலமைச்சர் அண்ட் த்ரிஷா இவங்க தான் கலாச்சி பேசியிருக்காங்கன்னு தோணுது. நம்மளோட தமிழ்நாட்டு மானத்தை வந்து கேரளால வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டு மானம் கப்பல் ஏறுகிறது. இங்க நடக்கிற மாதிரியான கூத்துக்கள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நடக்காது. ஸ்கூல்லையும் பசங்களுக்கு விஜய் படத்தை போட்டு காமிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் விஜய் படத்தை போட்டு காமிக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, திரும்ப 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 இந்த கதாநாயக கவர்ச்சி பிம்பத்தை மக்கள் கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தா. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட PRO வித்தகன் சேகர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். ஒரு வழியா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறமா ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாக போகுது. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. ஆனா சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது உள்நோக்கு இருக்குமா சார்? இந்த தணிக்கைத்துறை சென்சார் போர்டுக்குன்னு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் கொண்ட ஒரு புத்தகத்தை சென்சார் போர்டினுடைய அதிகாரியாக இருந்த SV சேகர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தா என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், என்னென்ன காட்சிகள், என்னென்ன வசனங்கள், இதுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் U கொடுக்கணும், எதுக்கெல்லாம் UA கொடுக்கணும், எதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. இந்த கைட்லைன்ஸ் வச்சுக்கிட்டு தான் சென்சார் போர்டு அதிகாரிகள் செயல்படுறாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் படி பார்க்கும்போது ஜனநாயகனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறத தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா படத்தில் அவ்வளவு வன்முறை காட்சிகள் இருக்கு. சார், அதில் அரசியல் மட்டும்தானே சார் இருக்கு. மோபி நான் எதுக்காக அரசியலுக்கு வரேன் அப்படின்றத சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் எப்படி சார் இந்த வன்முறை காட்சிகள் இருக்கும்? சண்டை காட்சிகள்லாம் வந்து ஓவரான வன்முறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் படம் பார்க்கல, லீக் ஆன படத்தை நான் பார்க்கல, பட் படம் பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த இதுலயும் நம்ம பார்க்குறோம், ட்ரெய்லர்லயே பார்க்கும்போது கூட வந்து அதீத வன்முறை அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ லோகேஷ் கனகராஜுடைய எல்லா படங்கள்லையும் வன்முறைங்கிறது தவிர்க்க முடியாததாக அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதனால இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறத தவிர சென்சாருக்கு வேற வழி இல்லை. இதுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அதை எதிர்த்து யாராவது கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. அதனால கொடுத்தது ரொம்ப நியாயமான விஷயம். விஜயினுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் இந்த நண்டு சிண்டுகள் தான். அதுகள்லாம் வந்து இந்த முக்கியமாக மால் தேட்டர்களில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன பசங்க வந்து தேட்டருக்குள்ள சர்டிஃபிகேட் படத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அந்த நண்டு சிண்டுகள் கம்பல்ஷனாக தான் பல அப்பா அம்மாக்களும் படத்துக்கு வராங்க. ஸோ அவங்க படம் பார்க்க முடியாதுன்ற போது அந்த அப்பா அம்மாக்களும் வந்து அவங்களுக்கு ஒன்றும் விஜய் மேலே அவ்வளோ கிரேஸ் இருக்காது. அதனால வந்து இது வசூலை ஓரளவுக்கு பாதிக்கும். சரிங்களா சார்? இப்போ நம்ம தேட்டருக்கு போகும்போது வந்துட்டு யாரும் நம்மளோட டேட்டா பற்றி என்னன்னு பார்த்துட்டு அனுப்ப போகிறது கிடையாது.
இப்ப சின்ன பசங்களா இருந்தாலும் அனுப்பிடுறாங்களே சார், யார் சார் செக் பண்ணிட்டு அனுப்புறா? இல்லை, மால் தியேட்டர்களில் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நார்மலா இருக்கக்கூடிய தியேட்டர்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச இது மாதிரி செக் பண்ணி அனுப்புனதை நான் பார்க்கவே இல்லை சார். நான் பார்த்துருக்குறேன். மால் தியேட்டர்களில் வந்து ஃபேமிலியோட வந்து பசங்க வரும்போது இது ஏ சர்டிஃபிகேட் படம், இதுக்கு வந்து பசங்களை நாட் அலவுட்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து தியேட்டரில் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே ஒரு முறை 2 டிக்கெட் புக் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நான் போய் புக் பண்ணேன். அப்போது என்கிட்ட கவுண்டரில் இருந்தவர் கேட்டார், புக்கிங் கிளர்க்கு, சார் உங்கள் கூட கிட்ஸ் யாராவது வராங்களான்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. ஏன்னா இது ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் என்கிட்ட டிக்கெட் கொடுத்தாரு. ஓகே சார். ஆனால் வந்து விஜய் முதலமைச்சராக இருக்கிறதுனால அதிகார துஷ்பிரயோகம் செய்து தியேட்டர் ஓனர்களை மிரட்டி சின்ன பசங்களையும் உள்ள அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க சொல்றதுக்கு இந்த ஆளுங்கட்சி அநியாயம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், நான் அடுத்த கொஸ்டினை தான் கேட்கலாம் இருந்தேன். ஏன்னா காலேஜ் பசங்க வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க, அவங்க எப்படியாவது ஒரு விதத்துல பார்த்தோம்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து காலேஜ் பசங்களை அலோவ் பண்ணாம இருப்பாங்களா சார்? எனவே காலேஜ்னாலே வந்து இப்போ +2 முடிக்கும் போது 17 வயசு ஆயிடுது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சாக்கா 18 வயசு ஆயிடுது. ஸோ 18 வயசு ஆனவங்களுக்கு பிறகு மேஜர் தானே. ஸோ அவங்க பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் வந்து நான் யூகிக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி இவ்வளோ காலம் நடந்து வர இந்த 2 மாதம் நடந்து வர விதத்தை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த ஒரு ஒழுக்க நெறிக்கும் சட்ட விதிமுறைகளுக்கும் கட்டுப்படாதவர் கூட்டம் தான் இந்த தாவேகா ஆட்சி. அதனால இவங்க வந்து தியேட்டர் ஓனர்களை மிரட்டி சின்ன பசங்களெல்லாம் மானாவாரியாக உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு தான் நான் யூகிக்கிறேன். அப்படி சின்ன பசங்க உள்ள அனுப்பப்படுகிற வீடியோ காட்சிகள் கூட எதிர்கட்சிகளால் எடுத்து போட்டு வைரல் ஆகும் பாருங்க. ஓகே சார். இதுல இன்னொரு விஷயம் சார் என்னன்னா, இந்த படம் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. இதை கடைசி படம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுல நம்மளுடைய அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதில்லை. எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, இப்போ அரசியல் சார்ந்து இருக்கவங்களும் சரி, சினிமாவுக்கு வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. படத்தை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் இப்படி எதிர்பார்த்து சொல்றாரு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் இன்னும் அமைச்சராக தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை. இன்னமும் வந்து ரசிகர் மன்ற தலைவராக மட்டும்தான் இருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே புசி ஆனந்த் மேலதான் ஒரு ஊழல் புகார் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னவங்க எதிர்கட்சிக்காரங்களோ பத்திரிகைக்காரங்களோ வேற யாருமோ கிடையாது. தாவேகாவினுடைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஞான சௌந்தரி என்கிற பெண் வக்கீல் சார். அவங்க வந்து கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்களே சார். அதுக்கு தான் சொல்ல வரேன். இதுக்கு வந்து நியாயமா விஜய் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்? விசாரணை குழு அமைச்சிருக்கணும். புசி ஆனந்த வந்து அந்த விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கணும். இதையெல்லாம் செய்யாம குற்றச்சாட்டு சொன்னவங்க மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து கட்சி பொறுப்புகளிலிருந்தும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு விஜய். அதாவது புசி ஆனந்த் தான் அந்த கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனா விஜயனுடைய உத்தரவுப்படி தான் இது செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொள்கிற தூய யோவானின் லட்சணம், அதாவது தூய யோவானாக சொல்லிக் கொள்கிறவனுடைய லட்சணம் இதுதான். ஓகே சார். இப்போ புசியானந்த் அவர்கள் வந்து அப்படி சொல்லிட்டாரு, தேட்டருக்கு வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல சார்? ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ வந்து அவர் சாதாரண நடிகர் கிடையாது, ஒரு முதலமைச்சர். பட் அதுக்கு ஒரு எதிர்ப்பும் சொல்லலை, எந்த விதமான ஒரு அறிவுரையும் வழங்கலையே சார். அடிமை பெண் படத்துல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்ச படத்துல ஒரு வசனம் வரும். வில்லன் வசனம் பேசுவான். அவன் வந்து பல அடிமைகளை தனக்கு கீழே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கூலி கொடுக்காம சாப்பாடு மட்டும் போட்டு வேலை வாங்குவான். அப்போ அந்த வில்லன் வந்து தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்லுவான், நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் என்ன வாய்தான் கொஞ்சம் நீளம் அப்படின்னு சிரிப்பான். அது போல இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பார், நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், நம்மளை வந்து ரொம்பவும் புகழறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம்தான் பட்டிருப்பார் விஜய். ஓகே சார். ஜனநாயகன் திரைப்படம் பார்க்கறதுக்கு விஜய் அவர்கள் தியேட்டருக்கு வருவாரா மாட்டாரா சார்? தியேட்டருக்கு வந்து அது மூலமாக ஒரு ஹைப்பு கொடுக்கணும், படத்தை வந்து நிறைய ஓட வைக்கணுன்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு 50-50 வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
இது போல புஷ்பா படத்துக்கு ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் படத்தினுடைய ஹைப்பை ஏற்கிறதுக்காக தேட்டருக்கு போயிருக்கிறாரு. அப்படி அவர் தேட்டருக்கு போனப்போ அவரை பார்க்க முண்டி அடித்த ரசிகர் கூட்டம் காரணமாக ஒரு பெண் உயிரை எழுதிட்டாங்க. இதன் காரணமாக அல்லு அர்ஜுனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி மறுநாள் தான் வந்து அவரை ஜாமீனில் வெளியே விட்டுருக்காங்க. சார் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே சார். கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் இறந்தாங்க சார். அதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கலையே சார். கரெக்டாக சொன்னீங்க. அது வந்து அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பெருந்தன்மையை காட்டுகிறது. சட்டப்படியும் நியாயப்படியும் அவர் வந்து விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், விஜயை கைது பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், கோர்ட் முடிவு பண்ணணும். அவர் வந்து ரிமாண்ட் பண்ணலாமா வேணாமான்றது கோர்ட் முடிவு பண்ணியிருக்கணும். ஆனால் யார் கொடுத்த தவறான ஆலோசனையோ தெரியல, திரு மு.க. ஸ்டாலின் வந்து அந்த இதில் எஃப்ஐஆரில் வந்து விஜய் பெயரை கூட சேர்க்கலை. எஃப்ஐஆரில் புஷி ஆனந்த் பேர் இருக்கு, ஆதவர்ஜுனா பேர் இருக்கு, விஜய் பேரை கூட சேர்க்கல. ஸோ இப்போ சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கு டெல்லியில். அவங்கள வந்து தன்னுடைய பி டீம் தான் விஜய் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களும் விஜய் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறது இல்லை. இந்த மாதிரி தேட்டருக்கு வந்து தேட்டரில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு போலீஸ் தான். தமிழ்நாடு போலீஸ்க்கு அவர் தான் ஹெட்டுங்கிறதுனால அவர் மேலே எந்த நடவடிக்கையும் வரப்போகிறது கிடையாது. அதனால வந்து எவனா செத்து போனாலும் போட்டோம், நம்ம படத்துக்கு ஒரு ஹைப் கிடைச்சா கிடைக்கட்டும் சொல்லிட்டு விஜய் வருவதற்கும் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஜனநாயகன் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம், ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்கிறதுக்கு தோணுது எனக்கு. ஜனநாயகன் இல்லை சார், ஏன்னா அதுவே ஒரு 6 மாதம் இழுத்தடிச்சு கடைசியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. அதில் ஸ்பெசிஃபிக்கான சார் இருக்குது என்னென்னா, இந்த ஜூலை 23 ஜனநாயகன் ரிலீஸு அன்னைக்கு காலையில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஜனநாயகன் படத்துக்கு வாழ்த்து தெரிவித்து ட்வீட் போட போகிறாரு. எக்ஸ் தளத்தில் ட்வீட் போட போகிறாரு. அதில் விஜயவும் டேக் பண்ண போகிறாரு. அதுக்கு விஜய் நன்றி தெரிவிக்கவும் போகிறாரு ரீட்வீட் மூலமாக. இது ஃப்ரண்ட்வுட்ஸ் சேனல் மூலமாக நான் மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு ஸ்கூப் நியூஸ். சார் எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு தோணுது எனக்கு என்னென்னா, அவங்க வெளியே தான் அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா இல்லாட்டா உள்ளுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கிறாங்களா சார்? அப்படி இல்லை. பிஜேபியும் தாவேக்காவும் வேணா வந்து வெளியில் அடிச்சுக்கிறாம நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து உறவாடலாம். திமுகவும் தாவேக்காவும் வந்து உண்மையாகத்தான் மோதிக்கொள்கிறாங்க அரசியல் ரீதியாக. ஆனால் வந்து நான் சொல்கிறது வந்து எப்படி திரு மு.க. ஸ்டாலினுக்கு பெருந்தன்மை இருக்கோ அதனால்தான் அவர் வந்து விஜய் மேலே வழக்கு போடலன்னு கூட நான் சொன்னேன். அதே பெருந்தன்மை உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். அந்த பெருந்தன்மையின் காரணமாக அவர், ஏன்னா அவரும் வந்து ஒரு சினிமாக்காரர், நடிகராக இருந்தவர், ரெட் ஜெயண்ட் என்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதனால சினிமாக்காரர் என்கிற அடிப்படையில் ஒரு பெருந்தன்மையோட அவர் வாழ்த்தி ட்வீட் போடுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கேரள நடிகர் ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணி பேசியிருந்தார். அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நான் பார்த்தேன். அதாவது நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நவ்யா நாயரை பற்றி சொல்கிறாங்க, நானும் ஒரு நாள் சிஎம் ஆகிடுவேன், அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரோட நீங்கள் வந்து உட்காந்துக்கணும், குறிப்பாக சாரி கட்டிட்டு வரணும், நான் பேசுகிறப்போ நீங்கள் வந்து அழணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு நவ்யா நாயர் அவர்களுமே பதில் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக அந்த ஒரு நாள் வந்துச்சுன்னா நானும் சாரி கட்டிட்டு வருவேன், நெக்லஸ் போட்டுட்டு வருவேன், எனக்கு ஃப்ரண்ட் ரோல வந்து சீட் ஒதுக்கிடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. நமக்கு பச்சையாவே தெரியுது நம்மளுடைய முதலமைச்சர் அண்ட் த்ரிஷா இவங்கள தான் கலாச்சி பேசியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ இதை பார்த்து எப்படி சார் பார்க்குறீங்க? நம்மளோட தமிழ்நாட்டு மானத்தை வந்து கேரளாவில் வாங்கிட்டாங்க. அதான் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கு. தமிழ்நாட்டு மானம் கப்பல் ஏறுகிறது. இங்கே நடக்கிற மாதிரியான கூத்துக்கள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நடக்காது. ஒரு நடிகனுங்கிற தகுதிக்காகவே அவன் முதலமைச்சர் ஆக்கப்படுவதும், ஒரு அந்த நடிகனுக்கு வேண்டப்பட்ட நடிகை அந்த விழாவில் கௌரவிக்கப்படுவதுமான விஷயங்கள் தான் வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் கண்டிராத விந்தை. இதை வந்து அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த மலையாள நடிகர் நகைச்சுவை துணியில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் தவிர அவர் வந்து சீரியஸாக சொல்லலை. ஏன்னா கேரள மக்களுடைய அறிவின் தரம் அவருக்கு தெரியும்.
ம், கேரள மக்கள் ஓட்டு போடுகிற வாக்காளர்கள் புத்திசாலிகள். ம், அவங்க வந்து நடிகன் என்பதற்காகவே இவனுக்கும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ம், அதனால தான் அங்கே முன்னணி நடிகர்களாக சூப்பர் ஸ்டார்களாக இருந்து கொண்டிருக்கிற மோகன்லால், ம், மம்முட்டி போன்றவங்க அரசியல் பக்கமே வரல. ம், அதே போல் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா என்டிஆர் காலத்தோடு போயிடுச்சு அந்த ஹீரோ வர்ஷிப்பு, நடிகனை வந்து முதலமைச்சராக்குறதுங்கிற சமாச்சாரம் என்டிஆர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஆந்திர மக்கள் கூட, அதாவது ரொம்பவும் மசாலா படங்களை விரும்பி கொண்டாடுகிற அந்த மாதிரியான ஒரு மக்கள் கூட அறிவின் அறிவின் அடிப்படையில் ஒப்பிடும்போது தமிழர்களை விட மேம்பட்டவங்களா இருக்காங்க. ம், அங்க சிரஞ்சீவி கூட கட்சி தொடங்கினாரு. அங்க அவர் மிகப்பெரிய நடிகர் தான். ஆனால் அந்த கட்சி போனி ஆகலை. ம். கட்சியை கலைச்சிட்டு போய் இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டாரு. அதனால வேற எந்த மாநிலத்திலும் இது போன்ற அவலங்கள் நடக்காதுங்கிறது தான் யதார்த்தம். இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து முதலமைச்சர் விஜய் அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் அவருடைய இயக்கத்துல வந்து முதல் படம் சிக்மா படம் வந்துட்டு ஜூலை 31 வந்து ரிலீஸ் ஆக போவதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த படத்தை வந்து தள்ளி வைக்கிறதா பேச்சுக்கள் அடிபடுது. காரணம் என்னன்னா, தன்னோட அப்பாவுக்காக ஜேசன் சஞ்சய் வந்து விட்டு கொடுக்குறாரு. அப்பாவோட கடைசி படம், அந்த டைம்ல நம்ம படம் வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தள்ளி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வருது. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். ஜேசன் சஞ்சயின் சிக்மா படம் ஜூலை 31 என்பது முதலில் அறிவிக்கப்பட்டதா, அல்லது விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஜூலை 23 என்பது முதலில் அறிவிக்கப்பட்டதா? சிக்மா படம் தான் முதல்ல அறிவிச்சிருக்கா ஜேசன் சஞ்சய். நான் என்ன சொல்றேன், வேணும்னே தன் பையனுடைய படம் வெளிவரத்துக்கு முந்தின வாரமே தன் படம் வெளிவரும்படியாக விஜய் தரப்பில் தான் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் சார் அப்படின்னு தான் தன்னோட பையன் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் நினைக்கிறாரா சார்? தன் மகன் தனக்கு அனுசரணையாக இல்லாமல், தன் தவறுகளுக்கெல்லாம் ஒத்து ஊதாமல், அவன் தன்னுடைய மனைவியின் பக்கம், அதாவது தன்னுடைய தாயின் பக்கம், ஜேசன் சஞ்சய் தன்னுடைய தாயின் பக்கம் நிற்கிறார் அப்படிங்கிறது விஜய்க்கு பிடிக்கல. தாயின் பக்கம் நிற்பதால அவருக்கு ஜேசன் சஞ்சயையும் பிடிக்காது, மகள் திவ்ய சாஷாவையும் பிடிக்காது. அதனால நான் முதல்ல ரிலீஸ் பண்றேன், அவன் படம் அப்புறமா வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஜனநாயகன் படம், சிக்மா படம் அறிவிச்சதுக்கு பிறகு ஜனநாயகன். ஏன்னா இப்போவே ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. முன்ன ரிலீஸ் பண்ண நினைச்சதாவது மக்கள்கிட்ட இந்த படத்தை காமிச்சு ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இந்த படத்தை எப்படியாவது காமிச்சு ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அது லீக்கும் ஆச்சு. இப்போ அந்த படத்தை வந்து இந்த ஜூலை 23 ரிலீஸ் பண்ணி இவங்க சாதிக்க போறது ஒன்றும் கிடையாது. அதனால இதை வந்து மெதுவா ஜேசன் சஞ்சய் படம் வந்து 2-3 வாரங்கள் கழித்து கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்பவே ரிலீஸ் பண்றாங்கன்றது அது ஒரு நல்ல தந்தையினுடைய செயலாக படவில்லை. இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் வேறு வழி இல்லாமல், ஏன்னா இந்த படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த படம் ஓடுதோ இல்லையோ, படத்துக்கு மக்கள் கூட்டம் வருதோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் 2 வாரங்களுக்கு இந்த படத்தை ஓட்டணும் அப்படின்னு இவங்க வந்து தியேட்டர் உரிமையாளர்களுக்கு உத்தரவு போட்டுருவாங்க. அதனால ஜேசன் சஞ்சய் ஜூலை 31 அறிவிச்சபடி படத்தை கொண்டு வரதா இருந்தால் அவருக்கு போதிய தியேட்டர்கள் கிடைக்காது. அதனால வேறு வழி இல்லாம அவர் தன்னுடைய சிக்மா படத்தின் ரிலீஸ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்கிறார். ஓகே சார். இதுல இன்னொரு விஷயம் சார், இப்போ என்னன்னா ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங் சார், ஏன்னா படம் பார்க்கணும்னா தியேட்டருக்கு போனால் தான் பார்க்க முடியும். இப்போ அதெல்லாம் வேண்டாம், நீங்க படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு போனாலே பார்க்கலாம், அதுவும் விஜய் த்ரிஷா நடிச்ச கில்லி படத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு சிகிச்சை மையத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம்ஸ் ஆகும். அப்போது நோயாளிகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவி வச்சு அதில் படத்தை போடுறதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான், ஏன்னா நோயாளிகளுக்கு வந்து கொஞ்சம் மனசு திருப்திக்காக படம் போடலாம்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து முதலமைச்சர் விஜயும் த்ரிஷாவும் நடிச்ச கில்லி படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. எங்கே போனாலும் இந்த பிரச்சனை வந்து ஓய மாட்டுது சார்.
அதான் ஸ்கூல்லையும் பசங்களுக்கு விஜய் படத்தை போட்டு காமிக்கிறாங்க, ம். ஹாஸ்பிட்டல்லையும் விஜய் படத்தை போட்டு காமிக்கிறாங்க. ம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, திரும்ப 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 இந்த கதாநாயக கவர்ச்சி பிம்பத்தை மக்கள் கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தா ம். இந்த ஆட்சியினுடைய குற்றங்குறைகள் மக்களுடைய கண்களுக்கு தெரியாமல் புலப்படாமல் போய்விடும் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாங்க. ம். இது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா வந்து மக்கள் ஓட்டு போட்ட தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்களே கூட இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். தாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம். ஆஹ் ஒரு சில பேர், சில பெண்கள், இளம் பெண்களுடைய வீடியோக்களை நான் பார்த்துருக்கேன். ம். நான் வந்து டிஎம்கே மேல இருந்த கோவத்தின் காரணமா டிவிகேக்கு ஓட்டு போட்டேன். ம். ஆனா ஏன்டா டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்னு இப்போ வந்து நொந்து போறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ஆட்சியில என்னென்னலாம் தவறுகள் நடக்குதுன்றத அவங்க ஒரு புலம்பல் வீடியோவா போட்டிருந்தாங்க. இது போல நிறைய பேர் வீடியோக்கள் போடுறாங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து இப்போ மனசு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாங்கள் வந்து விஜயை மட்டுமே நம்பி ஓட்டு போட்டது தவறுன்னு சொல்லிட்டு. அதனால இடைத்தேர்தலில் வந்து அப்பவும் இவிஎம் மிஷினை வச்சு இவங்க மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா என்ன முடிவு வரும்னு தெரியாது. ஆனால் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசியல் சார்பு இல்லாத இந்த விசிலர்ச்சான் குஞ்சுகள்லாம் வந்து கணக்கில் சேர்த்து இல்லை, அவங்களா விட்டுருங்க. பொதுவான மக்கள் இருக்காங்க இல்லையா, 2 கழகங்களும் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்குது, அதனால ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நினச்சி ஓட்டு போட்ட அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து இன்னைக்கு மனசு மாறி இருக்கிறாங்க. திமுக அதிமுக விடவும் மோசமான ஒரு சக்தி தான் வந்து தாவேக்கா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ஃப்ரண்ட்வுட்ஸ் சேனலில் நான் வந்து தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் நான் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டா அது நீங்கள் அப்போ என்ன சொல்வீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்போ வந்து நான் என்ன சொல்வேன்றது இருக்கட்டும், ஆனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை பார்த்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கோயில் கட்டி கும்பிடலாம், அவ்வளவு பெட்டரான ஒரு ஆட்சியை தான் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க, இவ்வளவு ஒஸ்டா கூட ஒருத்தர் ஆட்சி பண்ணுவாங்களான்றத பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் நான் சொல்லியிருந்தேன். 6 மாதம் கழிச்சு அப்படி பேசுவாங்க நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 2 மாதம் கழிச்சே மக்கள் அந்த மாதிரி பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு. ஓகே சார். சார் ஃபைனல் கொஸ்டின் சார், இது வந்து தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. என்னன்னா விஜய் சங்கீதா அவங்க ஃபேமிலி வந்து ஒன்று சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா சார்? அது உண்மை கிடையாது. அது வந்து ஒரு மாஃபியா மீடியா வச்சு நடத்திட்டு இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில். அது யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் கூட அந்த மாஃபியா மீடியாவை பற்றி பேசியிருந்தாங்க சமீபத்தில். அந்த மாஃபியா மீடியா தான் வந்து இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை தான் வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஆட்சியின் குற்றங்குறைகளிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது இப்போ பல்வேறு பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. ஓகே ஓகே சார். ஏன்னா இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நான் சேர்ந்துருவாங்க, சீக்கிரம் சேர போகிறாங்க, ஃபேமிலியாக இருக்க போகிறாங்க, அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் சார். நான் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், இவ்வளோ நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களுக்கும் என் நன்றி. தேங்க்யூ சார்.